ஆ, இந்த வீடியோ எதை பத்தின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க குழந்த வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தான். அதாவது குழந்த வந்து நீங்க பேசுறது எல்லாத்தையும் கத்துக்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா, எந்த அப்பா, அம்மாவுமே ஒரு எக்ஸ்ட்ரீம் எமோஷன்ஸ வந்து மோஸ்ட்லி காட்டக்கூடாது அப்படின்ற மாரி இப்ப இருக்கிற பேரண்டிங்ல சொல்றாங்க. ஆனா 90ஸ் கிட்ஸ்ல அந்த கான்செப்ட்டே கிடையாது. அதாவது 90ஸ் கிட்ஸ்ல என்னன்னா, குழந்தை முன்னாடி சண்டை போடுறது அப்படிலாம் கிடையாது. குழந்தை சண்டை போட நடுவுல வந்தா போட்டு பொளந்துருவாய்ங்க. அதுதான் ரியாலிட்டி. ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல 2K கிட்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஜென்டில் பேரண்டிங் அப்படின்றாங்க. ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். அதாவது நீங்க அப்படி பண்ற மாரி இருந்துச்சுன்னா, உங்க குழந்தைகிட்ட நீங்களே நடிக்கிற மாரி ஒரு சினாரியோ வரும். அப்பன்னா உங்க ஃபேமிலிக்குள்ள உங்களுக்கு ஒரு ஒற்றுத்தன்மையே இருக்காது. இது என்னன்னு எப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு விலங்கு இருக்குன்னு வச்சுக்கங்களேன், ஒரு பூனை நாயோ எங்கேயாச்சும் தொலைஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன், தொலைஞ்சு போச்சுன்னா, திரும்பி அதுவே கண்டுபிடிச்சுன்னா, போட்டு 2 வெளாசிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த குட்டிய இது பண்ணும். ஆனா, அந்த குட்டியும் அதுக்காக வெளாசிடுவாங்களேன்னு சொல்லிட்டு ஓடி போகாது. அதான் ஒரு பேசிக் ரியாலிட்டி. ஏன்னா ஏன்னா அந்த குழந்தைக்கும் தெரியும் அது பண்றது தப்புன்னு, தப்பு பண்ணனால தான் அடிக்கிறாங்கன்ட்டு. ஆனா, இங்க என்னன்னா, இப்போ வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் இருக்கு. அதாவது குழந்தைய யாராச்சும் அடிக்கிற மாரி பார்த்தாங்கன்னா, வெளியில இருந்து யார் வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த குழந்தைய வந்து வீடியோ எடுத்தாங்கனாலும், அந்த குழந்தைய வந்து கவர்மெண்ட் வந்து வாங்கிக்கும். இது என்ன பண்ணும்னா, ஒரு விதமான ஒரு பயத்தையும், குழப்பத்தையும் வந்து குடும்பத்துக்குள்ள ஏற்படுத்தும். அதாவது இப்போ நீங்க ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கங்களேன், இது அதிகமா நடக்கிற சம்பவம் ஃபாரின்ல. ஃபாரின்ல என்னன்னா, குழந்தைய வெறுக்க ஆரம்பிச்சுருவாங்க ஒரு பாயிண்ட்ல. இதே மாரி பண்ற படம் எடுக்கிறனால. அதே நேரத்தில குழந்தைய ரொம்ப புத்திசாலித்தனமாவோ, ஒருத்தனோ ஒருத்தியோ மட்டம் தட்டுற மாரி காட்டுறனாலயோ, குழந்தைங்க மேல எல்லாருக்குள்ளயும் ஒரு மறைமுகமான வெறுப்பு உருவாகுது. இத பத்தி யாரும் சொல்ல மாட்டாங்க. குழந்தைங்கனாலே அழகான கிரியேச்சர் அப்படின்ற மாரிலாம் யோசிக்கிறாங்க. ஆனா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல சீரியல் கில்லர் குழந்தைங்களா கூட இருக்குங்க. இத பத்தி யாரும் பேச மாட்றாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்குள்ள வந்து அனிமல் இன்ஸ்டிங்க்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். கிட்டத்தட்ட எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 வயசு வரைக்குமே அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பேசிக் இன்ஸ்டிங்க்ட் இருக்கும். ஆனா குழந்தைங்களுக்கு எப்படின்னா, எமோஷன வந்து பேசிக் எமோஷன்ஸ் தான் இருக்கும். நீங்க இன்சைட் அவுட் மாரி படம்லாம் பார்த்தீங்கன்னா, அதில தெளிவா சொல்லியிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் குழந்தைங்க வந்து டியூன் ஆவாங்க. அடல்ட்ரேஷன் வரப்போ குழந்தைங்க வந்து எப்படி யோசிப்பாங்கன்னே தெரியாது. இது பசங்களுக்கும் பொருந்தும், பெண் குழந்தைகளுக்கும் பொருந்தும். இதில என்ன மேட்டர்னா, அந்த கெட்ட வார்த்தை பேசுறத வந்து ரொம்ப கெத்துன்ற மாரி காட்டுவாங்க. இப்போ ஒரு படம் கூட இருக்கு. "சொட்ட சொறிவிருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க மேல மறைமுகமான வெறுப்ப ஏற்படுத்துற ஒரு இதுவா எனக்கு தோணுது. இது வந்து அந்த சிச்சுவேஷன் எல்லாம் ஓகே தான். ஆனா வந்து, அது சொல்றது வந்து ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு இத ஏற்படுத்துது. சலனத்த ஏற்படுத்துதுன்றேன். இத பத்தி என்ன நெனைக்கிறீங்க?